வணக்கம் திருவருள் குடும்பம். 5வது ஆத்திசூடி என்னங்கிறத பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, உடையது விளம்பேல் அப்படின்னு சொல்றாங்க. உடையது விளம்பேல் அப்படின்னா என்ன? உடையது அப்படின்னா நம்ம வச்சிருக்கிறது, நம்ம பொசஸ் பண்ணக்கூடிய, நம்ம கிட்ட இருக்க எல்லாமே. விளம்பேல் அப்படின்னா பொதுவாக ரொம்ப ஓப்பனா அதை சொல்லாதீங்க, அதை ரொம்ப விளம்பரப்படுத்தி சொல்லாதீங்க, அதை ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு செய்யாதீங்க, அதை தம்பட்டம் அடிக்காதீங்க அப்படின்னு அர்த்தம். விளம்பேல் அப்படின்னா இதை எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். விளம்பேல், விளம்பரம், இந்த 2 வார்த்தைக்கும் உண்டான, அதாவது விளம்பரப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீழ அப்படி அந்த வருது பார்த்தீங்களா, அதை சொல்றாங்க. நீங்க உங்கள் வசம் வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் சார்ந்தோ திறமை சார்ந்தோ அதை பத்தி விளம்பரப்படுத்துற நோக்கத்துல 10 பேர் முன்னாடி நீங்க சொல்லாதீங்க. இதை தான் ஔவையார் சொல்றாங்க. ஏன் இதை சொல்றாங்க? என்ன காரணமா இருக்கும்? நான் கஷ்டப்பட்டு என்னோட திறமையை வளர்த்துக்கிட்டேன், அதையும் 10 பேர் முன்னாடி பெருமையை நான் சொல்லக்கூடாது? நான் உழைச்சு சம்பாரிச்சு இவ்வளோ காசு பண்ணியிருக்கேன், என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குங்கிறத நான் ஏன் தம்பட்ட பண்ணக்கூடாது? நான் ஏன் பகட்டா நடந்துக்க கூடாது? ஏன் அதுக்கு எனக்கு உரிமை இல்லையா, தகுதி இல்லையா? இவ்வளோ தகுதி இல்லாம தான் இத்தனை பொருட்கள் என்னை வந்து சேர்ந்துச்சா, திறமை சேர்ந்துச்சா? இப்படி பல கேள்விகள் நமக்கு இருக்கும். ஃப்ளாண்டிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இப்போ வந்துட்டு ரொம்ப அதிகமாக எல்லார் மத்தியிலையும் யூஸ் பண்ணப்படுது. ஃப்ளாண்டிங் அப்படின்னா என்னன்னா, பெருமையா தன்னிடத்துல இருக்கக்கூடிய பொருளை பறைசாற்றுறது 10 பேர் முன்னாடி. நல்லதுதான், கொஞ்சம் நல்ல ஃபீலா தான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது தன் வசம் இருக்குங்கிறது எவ்வளவு பெருமையான ஒரு விஷயம். சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுதல் வந்துட்டு வேற, கர்வத்தோட என்கிட்ட இருக்கு உன்கிட்ட இல்லைங்கிற நோக்கத்தோட விளம்பரப்படுத்துதல் வேற. சந்தோஷமா நம்ம சொல்லுவோம், என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் வாங்க அப்படின்னு நம்ம 10 பேரை கூப்பிட்டு உங்களோட ஆசீர்வாதம் வேணும், இந்த ஒரு புது பிகினிங் இருக்கு, இப்படி எல்லாத்தையுமே கிராண்டா தான் பண்றாங்க, ரொம்ப விளம்பரமா தான் பண்றாங்க. கோவில் கும்பாபிஷேகத்துல இருந்து காதணி விழா வரைக்கும் எல்லாத்தையுமே ஒரு நல்ல விளம்பரமா தான் செய்யறாங்க. ஆனாலும் ஔவையார் ஏன் இப்படி சொல்றாங்க? அப்போ அதோட நோக்கம் வந்து ரொம்ப முக்கியம். அதை தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். எதை சொன்னாலும் அது ஒரு தப்பு அப்படிங்கிறத பெரியவங்க சொல்லியிருக்காங்கன்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த உடையது விளம்பேல் இதுக்கு ஆப்போசிட்டா நடந்தா என்ன ஆகும், அதோட விளைவு என்னங்கிறத நம்ம பார்ப்போம். உடையது விளம்பேல், இப்போ உங்க கூட ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நீங்க ரொம்ப அதிக பணக்காரங்களா இருக்கீங்க அப்படின்னு வைங்க. என்கிட்ட இருக்குன்னு நீங்க ஒரு விளம்பரப்படுத்துற நோக்கத்துல நீங்க சொல்றீங்க. அது இன்டைரக்டா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட சரிசமமா பேசி பழகக்கூடிய உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், இவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஓ, இவன் மேல நாம கீழே அப்படின்னு நினைப்பாங்க. அது அவங்களோட குணம்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா, உங்களோட பழகிறவங்கள நீங்க கொஞ்சம் கீழானவங்க, நான் என்ன பண்ணாலும் உங்களை விட ஒரு படி மேலதான் நீங்க உணர வச்சீங்கன்னு வைங்களேன், நீங்க அவங்களோட பழகாமலே இருக்கலாம். உறவுகளுக்குள்ளேயும் நட்புக்குள்ளேயும் எந்த இடத்துலையுமே போட்டி பொறாமை மேல கீழேங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னு வைங்களேன், நீங்க ஒரு தனி மரமா நின்றுவீங்க. யாருமே உங்களோட பழகிறத விரும்ப மாட்டாங்க. இவன் என் நண்பன் அப்படின்னு சொல்லிக்கவோ, இவரை எனக்கு தெரியும் சொல்லவோ விரும்ப மாட்டாங்க. நீங்க மற்றவங்களை உங்களுக்கு சரிசமமா நடத்தும் பொழுது மட்டும்தான் அவங்க உங்களோட பழகிறதையும் நேரம் செலவிடுதலையும் விரும்புவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த குணம் உங்களுக்கு இன்டைரக்டா ஒரு நன்மையை செய்யுது. என்ன அப்படின்னா, உங்களுடைய சுற்றத்தையும் சூழலையும் அது விரிவுபடுத்துது. இவரோட பழகலாம், நிம்மதியா இருக்கும், நம்மளை வந்து மட்டப்படுத்த மாட்டாரு, நம்மளை வந்துட்டு ரொம்ப கீழே போட்டு மிதிக்க மாட்டாரு, இப்படிங்கிற ஒரு தன்னிறைவு உங்கள்கிட்ட பழகிறவங்கள்ட்ட வரும். அதுக்காக என்கிட்ட இருக்க திறமையை நான் வந்துட்டு வெளியில சொல்லவே கூடாதா, என்கிட்ட இருக்க பணத்தை நான் சொல்லவே கூடாதுன்னா, சில விஷயங்கள் கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா, உங்களோட சொத்து விவரங்கள், உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்கு, இதை நீங்கள் கொஞ்சம் மறைச்சு வைக்கிறது புத்திசாலித்தனமும் கூட. ஏன் அப்படின்னா, உங்களை இவ்வளோ இருக்கான்னா உங்களை வீழ்த்துறதுக்கு, உங்களுக்கு எதிரிகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில விஷயங்களை நீங்கள் மறைச்சு வைக்கிறது மூலமா நீங்கள் எதிரிகளை குறைக்கலாம். கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பொன் பொருள் ஆற்றல் திறமை இது எல்லாத்தையுமே நீங்கள் சரியான வகையில் பயன்படுத்துகிறப்ப மட்டும்தான் அது உங்களுக்கு சரியான விளைவுகளை ஏற்படுத்தும். மாறாக நீங்க அதை மிஸ்யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆப்போசிட்டா திரும்பும். நீங்க என்ன வினையை விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அப்போ இந்த உடையது விளம்பேல் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வெவ்வேறு ஆஸ்பெக்ட்ல இருந்து உங்களோட லைஃபுக்கு உதவும். என்கிட்ட இருக்குன்னு நீங்க சொல்ல 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 அது என்னிடத்துல இல்லையே அப்படின்னு
ஒரு மனம் அங்கே துன்பப்பட்டுச்சுன்னா இல்லை வறுமையில் வாடி அது கஷ்டப்பட்டுச்சுனாலும் அவங்க ஒன்று உங்களை விட்டு விலக முயற்சி பண்ணுவாங்க. இல்லைன்னா அந்த மன கஷ்டம் உங்களை தாக்கும். உங்களிடத்துல பல திறமைகள் இருந்தாலும் பொன் பொருள் எல்லாம் இருந்தாலும் மற்றவர்கள் உங்களை விட்டு ரொம்ப விலகி ஓடி நீங்கள் ஒரு தனிமையை சந்திக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லாரையும் சமமாக நடத்துகிறதும், அதே போல் உங்கள்கிட்ட இருக்குன்னு ரொம்ப வெளிப்படையாக விளம்பரப்படுத்தி சொல்லாமல் இருக்கிறது மூலமும் நீங்கள் உங்களோட சுற்றும் சூழல் இது ரெண்டையுமே பாதுகாக்கலாம். கண்டிப்பாக இது உங்களோட லைஃப்க்கு யூஸாக இருக்கும். நன்றி, வணக்கம்.